ஃபெர்மட்ஸ் தியரம். அதே மாதிரி ஃபெர்மட்ஸ் தியரமோட நம்மளோட அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும். a to the power p concurrence a mod p. ஸோ இங்கே இருக்க பிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா ப்ரைம் நம்பர். அங்கே ஏ எப்படி எடுத்தோம்னா அதாவது ஆய்லர்ஸ் தியரமில் வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா ஏ வந்து ரிலேட்டிவ் ப்ரைம் எடுத்தோம்னா இங்கே வந்து ஏ வந்து அப்படி எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த கண்டிஷன் நம்ம எடுக்கலாம். ஏ வந்து ஏதாச்சும் ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பிஏ நீ இன்டீஜர் நம்ம எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு இன்டீஜராக எடுத்துக்கிறோம். இதில் இருக்க இது வந்து பி வந்து ப்ரைம் நம்பர். இந்த ரெண்டு இதை வந்து வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். மீதி எல்லாமே அது கான்கரன்ஸ் இந்த மாட் அதெல்லாம் வந்து அந்த இதில் இருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம எழுதுவோம் இஃப் பி பி ஏ ப்ரைம் நம்பர் அண்ட் ஏ பி ஏ எனி இன்டீஜர் தென் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேல்யூ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பி வந்து நமக்கு என்ன எடுத்துருக்கோம் ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கோம். அப்போ பி ப்ரைம் நம்பர்னால் நம்மளுக்கு வந்து இந்த பை ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன் இதில் வந்து நம்ம இது படித்தோம்ல பை ஆஃப் 1னா 1 படித்தோம். அதே மாதிரி பை ஆஃப் என்னா இது வந்து என் வந்து என்ன இருக்குன்னா லெஸ் தென் இதை விட லெஸ் தென்னாக இருக்க பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் வந்து இது பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த ரெண்டு கண்டிஷன். அதே மாதிரி இங்கே வந்து ப்ரைம் நம்பருக்கு ஆய்லர்ஸ் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா t மைனஸ் 1 அதாவது பை ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு t மைனஸ் 1 இதான் வந்து ப்ரைம் நம்பருக்கு. ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் நோட்டில் இருக்கிறது. ஸோ நோட்டில் எழுதும் போது நம்ம என்ன எடுத்துருக்கோம் இப்போ 2 எடுத்துருக்கோம். 2னா அது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் நமக்கு என்ன ஈவன் நம்பர் இப்போ வந்து 3 இருக்குது. 3 இதில் வந்து ப்ரைம் நம்பர் என்னது 3 5 7 இது வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னது அந்த நம்பர் அந்த டேபிள் இந்த 3யோட டேபிள்லையும் அதுக்கப்புறம் 1ங்கிற அந்த ரெண்டு டேபிளில் மட்டும்தான் வரணும். அப்போனா 3 அதுக்கப்புறம் 5 7 4 வராது. ஏன்னா அது 4 வந்து 1 டேபிளில் வரும் 4 டேபிளில் வரும் அதுக்கப்புறம் 2 டேபிளில் வரும். இது வந்து ப்ரைம் கிடையாது. 1 3 5 7 இந்த 3 தான் இங்கே இருக்க அதுதான் ப்ரைம் நம்பர். அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சுன்னா அதை விட எனக்கு கம்மியாக ஒரு வேல்யூ 2 இருக்குது. 5 4 7 6 ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கா. அப்போ இந்த ப்ரைம் நம்பர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா p மைனஸ் 1 எடுத்துக்கலாமா. அதுதான் அங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பை ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 1. இப்போ இது புரிஞ்சிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆய்லர்ஸ் தியரமோட டெஃபினேஷன் இந்த வேல்யூ அதுக்கப்புறம் ஆய்லர்ஸ் தியரமோட டெஃபினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆய்லர்ஸ் தியரமோட டெஃபினேஷன் என்ன சொன்னேன் இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ தான் ரெண்டுக்குமே சேம் தான் வரும். இதோட பவர் தான் நமக்கு என்னது பை ஆஃப் என்னு வரும். அதுக்கப்புறம் கான்கரன்ஸ் 1 வரும். ஜிசிடி யூஸ் பண்ணுவோம் அதாவது ரிலேட்டிவ்லி ப்ரைம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடு இந்த கான்கரன்ஸ் எப்பயுமே மாடு வரும். இங்கே வந்து என்னன்னு எடுப்போம் அவ்வளோதான். அந்த கண்டிஷன் என்ன சொன்னேன் என் வந்து நம்மளுக்கு என்னன்னா பாசிட்டிவ் இன்டீஜராக எடுத்துக்குவோம். ஏ வந்து நம்மளுக்கு என்னன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு என்னன்னு எடுப்போம். தென் இந்த கண்டிஷன் நம்ம எழுதிடுவோம். ஸோ இதான் வந்து ஆய்லர்ஸ் தியரம். அந்த ஆய்லர்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. நம்ம வந்து ஆய்லர்ஸ் தியரம் வச்சு தான் நம்ம இது வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஆய்லர்ஸ் தியரம் வந்து நம்மளுக்கு என்ன ரிலேட்டிவ்லி ப்ரைம்ங்கிற அந்த கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே இருக்க ஏங்கிற இது வந்து இங்கே வந்து ஏஎன் இந்த ரெண்டு இன்டீஜர் இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது ஏபி இருக்கா. அப்போ ஏ இஸ் நாட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரைம் டு பி. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ஏ இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு பி. இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆய்லர்ஸ் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ ஆய்லர்ஸ் கண்டிஷனில் ஏ எழுதுவோம். இங்கே வந்து ஆய்லர்ஸ் கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன எடுத்தோம்னா
n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், a வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு n எடுத்துக்கிட்டோமா. இங்கே வந்து a ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு nனா a டு தி பவர் nங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், பை ஆஃப் n டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி a இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு pனா a டு தி பவர் p நம்ம எழுதிக்குவோம். கான்கரன்ஸ் 1 மாட் இங்கே வந்து p வரும். ஸோ இப்போ வந்து இங்கே என்னுக்கு பதிலாக p தானே, இங்கே வந்து பை வரும், சாரி இங்கே பை வரும். இப்போ பை ஆஃப் பிங்கிற வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா, பை ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 1. ஏன்னா பிங்கிற வேல்யூ நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா ப்ரைம் நம்பர் அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா பை ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 1. அதனால் இங்கே பை ஆஃப் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், p மைனஸ் 1 போட்டுக்கலாம். கான்கரன்ஸ் 1 மாட் p. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கணும், இங்கே என்ன இருக்குது, a டு தி பவர் இருக்குது, இங்கே a டு தி பவர் p மைனஸ் 1. எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ், இது எப்படி எழுதிக்கலாம், a டு தி பவர் p a டு தி பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாமா, இன்ட்டு a டு தி பவர் மைனஸ் 1. ரெண்டு வேல்யூ இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்கா, a டு தி பவர் மைனஸ் 1. அப்போ எது போட்டால் இது கேன்சல் ஆகி நம்மளுக்கு a டு தி பவர் p வரும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மல்டிப்ளை பை a பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், a டு தி பவர் p வந்துருமா. அதனால் மல்டிப்ளை பை a பண்ணுறோம். அப்போ a பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், a இன்ட்டு a டு தி பவர் p மைனஸ் 1. கான்கரன்ஸ் ஒரு சைடு மட்டும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண மாட்டோம், மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு சைடும் பண்ணுவோம். a இன்ட்டு 1னா a வரும், மாட் p. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது, பவர் 1. அப்போ பேஸ் என்ன பவர் ஆட் பண்ணிக்கலாமா, a டு தி பவர் 1 ப்ளஸ் p மைனஸ் 1 கான்கரன்ஸ் a மாட் பின்னு வரும். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் மைனஸ் கேன்சல், a டு தி பவர் p கான்கரன்ஸ் a மாட் பின்னு வந்துடும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்துருச்சா. ஸோ ரிலேட்டிவ்ல ப்ரைம் a வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு p எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம வந்து நாட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு p நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிப்போம். p வந்து நம்மளுக்கு என்னது